இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சந்திரமுகி 2, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இறைவன், மூணாவதாக பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டுக்கும் செகண்ட் பாட்டோட கேப் பார்த்தீங்கன்னா 17 வருஷம். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது முக்கியமான கேரக்டர் என்ன தெரிய வருதுன்னா, வடிவேலு மட்டும் தான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டுக்கும் செகண்ட் பாட்டும் லிங்காக வராரு. அதுவும் கோவால்ன்ற கேரக்டரில் வந்திருக்காரு. அந்த கோவால்ன்ற கேரக்டர் தான் பெயிண்டராக வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வந்திருப்பார். அவரை தான் வந்து இந்த செகண்ட் பாட்டில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் கேரக்டரில் நம்ம லாரன்ஸ் நடிக்கிறாரு. அந்த கதை தான் மெயினாக மூவ் ஆகிற மாதிரி தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு வேட்டையன் கதை தான் வந்து சந்திரமுகி 2 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லட்சுமி மேனன், இவங்க ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் வந்திருக்காங்க. ஸோ சந்திரமுகி 2 இவங்களுக்கு ஒரு கம்பாக்காக இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கங்குவரானர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலாக சந்திரமுகி ரோலாக நடிக்கிறாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து இந்த ட்ரெயிலரில் அந்தளவுக்கு காமிக்கல, சின்ன சின்ன போர்ஷனாக தான் காமிச்சிருக்காங்க. படம் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சந்திரமுகி கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜோதிகா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே கேரக்டர் ஃபுல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தான் தெரியும். ஆர்.எஸ். சிவாஜி நேற்று இறந்துட்டாரு. அவர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. மேபி அவருக்கு இந்த படம் வந்து கடைசி படமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக சந்திரமுகி 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இது ஃபுல்ஃபில் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு படம் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்க படம் இறைவன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் செம சூப்பராகவே இருந்தது. செம கட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சைக்கோ த்ரில்லர் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ராட்சசனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து செம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரிய வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவனோட மியூசிக் வந்து பேக்ரவுண்டுக்கு செமையாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக வந்து இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் ராகுல் போஸ் நடிச்சிருக்காரு. ஒரு சைக்கோபேத் கில்லராகவே வந்து வாழ்ந்திருக்காரு போல். அந்தளவுக்கு வந்து ட்ரெய்லர் கேட்டில் செம பயங்கர டெரராகவே இருக்காரு. ஸோ படம் பார்க்கும்போது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெயம் ரவி இந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் வராரு போல். ஸோ படத்தோட கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லருக்கும் போலீஸ்க்கும் இல்லை கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ செப்டம்பர் 28 வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் பண்ண வச்சுது. பார்த்துட்டு நீங்கள் இறைவனோட ட்ரெய்லர் பற்றி என்ன நீங்கள் சொல்லிட்டு மறக்காம கமர்ஷியல் பண்ணுங்க. மார்க் ஆண்டனி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜாலி ட்ரெய்லர் கட்டினே சொல்லலாம். நம்ம கார்த்தி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பார் ஸ்டார்டிங்கில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸும் அந்த டில்லியோட கேரக்டர் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அந்த ஸ்டார்டிங் ட்ரெய்லர் மூவ் பண்ணுவாங்க. எஸ் சூர்யா அவரோட நடிப்பரக்கன் கேரக்டரில் வந்து ஆஸ் யூஷுவலாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஷாலான ஆஸ் யூஷுவல்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷோட பீஜை வந்து செம்மையாக பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மித்தோட கேமியோ பஞ்சு மிட்டாய் சாங் ரீமேக் சாங்லாம் சொல்லி சும்மா ஆட் பண்ணியிருப்பாங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ படம் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு ஃபோன் டைம் ட்ராவலோட கான்செப்ட் தான் படம் ஃபுல்லாக மூவ் ஆக போகுதுன்றது கிளியர் அண்ட் கட்டாக தெரியுது. ஸோ எஸ் சூர்யா அண்ட் விஷாலோட காம்போ வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு ட்ரெய்லரில். ஸோ படம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்மிங் செப்டம்பர் 15 வந்து இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பற்றி என்ன நீங்கள் சொல்ல மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் சந்திரமுகி 2, மார்க் ஆண்டனி, இறைவன் இந்த 3 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த 3 ட்ரெய்லரில் எந்த ட்ரெய்லர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினி அப்டேட் கோலிவுட் அப்டேட்லாம் தெரிஞ்சால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.